அனைவருக்கும் வணக்கம். தவுள்மேதை திருவாரப்புத்தூர் அன்னார் அவர்களின் பெருமைகளை சிலவற்றை பேச வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை. உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒவ்வொரு மகிமையை செய்ய வேண்டும். அதில் முதலாவது பெற்ற தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இரண்டாவது தான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அந்த வகையில் இதை இரண்டையுமே செவ்வனவே செய்தவர் திருவாரப்புத்தூர் அண்ணா அவர்கள். தான் பிறந்த திருவாரப்புத்தூர் என்னும் மண்ணை உலகம் அறிய செய்தவர் அவர். அந்த பெருமை அவருக்கு சேரும். மற்றும் அன்னார் அவர்களின் 74வது பிறந்த நாள் விழா இப்பொழுது அவர் நம்முடன் இல்லை, ஆனாலும் இருக்கிறார். இல்லை ஆனால் இருக்கிறார். எப்படி என்றால் அவர்தான் நம்மளுடன் இல்லை என்றாலும் அவர்களுடைய படைப்புகள் அனைத்தும் நம்மளுடன் இருந்து கொண்டிருக்கிறது. படைப்புகள் என்றால் அவருடைய சொற்கட்டுகள், அவருடைய கோர்வைகள், அவருடைய பாணிகள், இவை அனைத்துமே நம்மளுடன் இன்று உலவிக் கொண்டுதான் இருக்கிறது. அவரை ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அவர் நம்மளுடன் இல்லை என்றாலும் அவருடைய படைப்புகள் உலகம் பூராவும் எல்லாரிடமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சின்ன நிறைய இருக்கிறது அவரை பற்றி சொல்ல வேண்டும்னால், அவருடைய படைப்பு அளவில்லாத படைப்புகள். ஒரு சின்ன ஒரு படைப்பு மட்டும் நான் பாடுகிறேன். குந்தலி கிடதும் நாத்திரை கிடத கும் இப்படின்ற ஒரு சொல்லை இன்னைக்கு வாசிக்காத தவளே கிடையாது. அந்த சொல்லினுடைய பெருமையை அவங்கள போய் சொல்லுதுமே பலது இருக்குது, சொல்லியே முடியாது. மற்றும் அவருடைய பெரிய ஒரு பெருந்தன்மை என்னவென்றால், அவர் ஒரு கச்சேரிக்கு போகிற இடத்தில் அவருக்கு மின் கச்சேரியில் யார் வாசித்தாலும், ஒரு சின்ன பிள்ளை வாசித்தாலும் கூட அந்த பிள்ளை நல்லா வாசிக்கிறாரு என்றால் உடனே பக்கத்தில் இருப்பவர்களிடம் அந்த பையன் யாரு, அவன் பேர் என்ன அப்படின்னு விசாரித்து அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். இன்னும் நல்லா வரணும், நீ நல்லா வாச்ச அப்படின்னு சொல்லுவார். அதுபோல என்னுடைய வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அது என்று என்னைக்கு என்றால், ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு நிர்மகான சபாவில் அன்னார் முன்னிலையில் நாம் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்று அண்ணாலாம் எதுக்கு உட்காந்து கச்சேரி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம், என்ன நம்ம வாசிக்கிறதுல ஏதாவது தப்பு வந்துங்களா என்ன ஆகிடுமோ ஒரு பயத்திலேயே கடவுளெல்லாம் வேண்டிட்டு வாசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. தனி ஆரம்பிக்கிற தனி வாசிக்கிற கட்டம் வந்தவொடனே சரஸ்வதி ஆதி திருப்படியில் தனி வாசிக்க ஆரம்பித்தோம். வாசிக்கும் போது அன்னைக்கு என் மனசில் ஏதோ ஒரு பட்டதை நான் வாச்சேன். ஒரு திசரகதி அமுத்தி கொண்டு அந்த திசரகதியும் 11 வாசிட்டு வந்தேன். அதை அவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள பயம், ஏதாவது தவறு வந்துருமோன்னு. அண்ணாவுடைய அருளாலும் கடவுளுடைய அருளாலும் அன்னைக்கு எந்த ஒரு பிழையும் இல்லாமல் என்னால் முடிந்த அளவுக்கு அதை வாட்சி முடித்தேன். கேட்டுவிட்டு மேடையில் கச்சேரி முடிந்த பிறகு எல்லாருக்கும் மரியாதை செஞ்சுக்கிட்டு அவ்வளோ பேர் மத்தியிலையும் வந்துட்டு இன்னைக்கு நீ நல்லபடியாக வாட்ச, நல்லா இருந்தது, அபிப்பிராயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு எல்லார் முன்னிலையும் என்னை பெருமையாக பற்றி பேசினாங்க. எங்கிட்ட சொன்னது இல்லாமல் ஒரு 4-5 பேரிடமும் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பெருந்தன்மை அவங்கக்கிட்ட ரொம்ப, யார் வாய்ச்சாலும் நல்லா வாய்ச்சாங்கன்னா உடனே அதை பற்றி சொல்லுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருமையான தயார குணம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது.
அவங்கள பற்றி சொன்னோம்னா இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். எனக்கு வயசும் பத்தாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலரை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சொல்லு புதுசாக எழுதுங்கன்னா இது என்ன போட்ட சொல்லு, இவங்களுடைய அமைப்பு இந்த போர்வை இன்னும் ஒரு ஏற்படுத்தின சொல்லு இது அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். அண்ணாவினுடைய புகழ் இன்னும் மேலும் மேலும் வளரும். அவர் என்னையே நம்ம விட்டு போகல, அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறாரு. அது இறைவன் அடியில் சேர்ந்தாலும் அவர் நல்லபடியாக இருக்கணும். அவர் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தில் உள்ள அனைவரும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன்.